ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை திறந்து நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். சங்கீதத்திலே 132வது சங்கீதத்தினுடைய 13, 14, 17, 18வது வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதத்திலே 132வது சங்கீதம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். 17, 18 வாசிங்க. அதன் ஆகாரத்தை அங்கே தாவீதிற்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இன்னொரு விசை கூட நம்ம இந்த 4 வசனத்தையும் வாசிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமது வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்புறம் 17வது வசனம், அங்கே தாவீதிற்கு ஆமென் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே ரொம்ப அழகாய் ஆண்டவர் இந்த இடத்துல கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஆமென். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் சீயோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் பேசுகிறதற்கு ஒரு கூடார வாசல் ஒன்று இருந்துச்சு. அப்படின்னா ஆண்டவர் ஜனங்கள் போய் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் அவர்களுக்கு நியமித்து ஆண்டவர் வைத்திருந்தார். அது பாளையத்திற்கு வெளியாக ஒரு தனியாக ஒரு இடத்துல ஆசரிப்பு கூடாரம் அப்படின்ற ஒன்றை அவர்கள் நியமித்து அந்த இடத்துல ஜனங்கள் போய் கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள், ஆண்டவரிடத்துல வார்த்தைகளை கேட்பார்கள். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் அங்க வாசம் பண்ணுவது அல்ல. ஆண்டவர் எங்க வாசம் பண்றதுக்கு கர்த்தர் விரும்பினார் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்குள்ளே சீயோனை தெரிந்து கொண்டு அதை தனக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஆண்டவருடைய விருப்பம் ஒரு தேவனுடைய பிள்ளையோட அசைவாடணும், தேவனுடைய பிள்ளையோட உறவாடணும், அவனுக்குள்ள ஒன்றில் ஒன்றாக கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆண்டவர். ஆனா இந்த ஜனங்களுடைய கீழ்ப்படியாம, இந்த ஜனங்களுடைய தடுமாற்றங்கள், அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா இரு நினைவாய் இருந்தார்கள். ரெண்டு பக்கத்துல ஆண்டவர் அவங்க இருந்ததுனால இவர்களை கீழ்ப்படிய பண்ண முடியாததுனால ஆண்டவர் தனியாய் இறங்கி அவர்களோட கர்த்தர் பேசிட்டு இருந்தார். இப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் மாற்றி இப்போ இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே கர்த்தர் அவருடைய ஆலயமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் என்ன ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மிடத்திலே வாசம் பண்ணும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நம்மோடு தங்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அதான் டாக்டர் பாலியாங்கி சோ என்கிற ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர் அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப வறுமையாக அவர் இருந்ததுனால அந்த தேவைக்காக அப்போ அவர் ஒரு நோட்டு பெண்ணை எடுத்து அவருடைய நாட்டிலே இருக்கிற பணக்காரருடைய லிஸ்ட் அவர் எழுதினாராம். யாரெல்லாம் கோடீஸ்வரர்கள்,
பெரிய தொழில் அதிபர்கள், அவருடைய பெயர்களை எல்லாம் அவர் எழுதி வச்சு ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள கொண்டு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராமா. ஆண்டவரே, இந்த மாதிரி இந்த மனுஷனை சந்திச்சு நீங்க வந்து சர்ச்சுக்குள்ள கொண்டு வாங்க, அந்த மனுஷன் மட்டும் சர்ச்சுக்குள்ள வந்துட்டானா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த சர்ச்சை அடுத்த படிக்கு கொண்டு போகலாம், இந்த பணக்காரனை கொண்டு வாங்க அப்படின்னு நிறைய பெரிய வசதி உள்ளவருடைய பேரை எழுதி வச்சு இவங்களெல்லாம் ஆலயத்திற்கு கொண்டு வாங்க, இதன் நிமித்தமா இந்த ஆலயத்தினுடைய தேவை சந்திக்கப்படும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து கர்த்தர் அவரிடத்துல பேசினாராமா. பேசிட்டு கர்த்தர் சொல்றான், இது என்னுடைய விருப்பம் இல்லை, அவர்களை இங்கே கொண்டு வந்துட்டு அவர்கள் மூலமாக இந்த திருச்சபையை கட்டுறது என்னுடைய விருப்பம் இல்லை, நீ வந்து அந்த மாதிரி காசு இருக்கிறவங்கள நீ பார்த்தா அவங்க வந்தாதான் இது நடக்கும்னு நீ நினைக்கிற, ஆனா நீ அப்படி எழுதாத, உன் திருச்சபையில கஷ்டப்படுறாங்கல்ல, இன்னைக்கு வசதி இல்லாம இருக்கிறாங்கல்ல, அவங்க பேரை நீ எழுது, அவங்க பேரை எழுதி வச்சு நீ ஜெபம் பண்ணு, நான் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மூலமா இந்த திருச்சபையை கட்டுறதுக்கு நான் விரும்புகிறேன், அவர்களுக்கு நிறைய கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு நான் வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கேன்னு கர்த்தர் பேசின உடனே தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கு வந்து தென்கொரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் வருகிற ஒரு பெரிய திருச்சபையாய் அந்த திருச்சபை மாறி இருக்கிறது. அந்த திருச்சபையில் ஒரு வாரம் மீட்டிங் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கவர்மெண்டுடைய மதிப்பு, கவர்மெண்டினுடைய டாக்ஸ் மதிப்பு அதிகமாகுமாமா. இந்த சர்ச்சில் அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அந்த திருச்சபையை ஆண்டவர் இன்னைக்கு வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் வந்து இன்னொருத்தர் மூலமாய் அல்ல, இல்லை இன்னொருத்தரை கொண்டு அல்ல, சில காரியங்களை ஆண்டவர் தடை பண்ணுறது ஒரு காரணம் உண்டு. யோசேப்புக்கு அவன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இந்த சிறையிருப்பை முடிஞ்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போக போறோன்ற அந்த சூழ்நிலையில 2 வருஷம் ஆண்டவர் தாமதம் பண்ணினார். 2 வருஷம் காரணமே இல்லாமல் தடையா மாறுகிறது. அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் 2 வருஷத்துல யோசேப்பை 2 வருஷத்துல மறந்துட்டான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பானபாத்திரக்காரனின் மூலமாய் யோசேப்பை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு திட்டம் அல்ல. கர்த்தர் நேரடியாய், கர்த்தர் நேருக்கு நேர், கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டம் வச்சிருந்ததுனால தான் அந்த 2 ஆண்டுகள் யோசேப்பை பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மறக்கும்படி பண்ணினார். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சீயோனை கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு, உங்களை தமக்காக தெரிந்து கொண்டு வாஸ்தலமாகும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய கைகளையும் ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். நம்முடைய சிந்தையை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். உங்களுடைய உயர்வு வேறு எங்கிருந்தும் அல்ல, வேறு எவரிடத்திலும் இருந்தல்ல. இந்த ஆண்டு கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டு, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு, உங்களை கொண்டு, உங்களை கர்த்தர் பலப்படுத்தி, உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரித்து, உங்களுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து, உங்க கையின் கிரியைகளை ஆண்டவர் பலப்படுத்தி, கர்த்தர் சொல்லுகிறார், வேறு யாரிடத்திலிருந்தும் அல்ல, உன்னை நான் உயர்த்துவதற்கு உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அந்த போராட்டத்தை மேற்கொள்றதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். அந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். வேறு யாரை கொண்டும் அல்ல. கர்த்தர் இந்த வருஷத்துல யாரை கொண்டு செய்ய போறார்னா, உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டுதான், நானா அப்படின்னு கேட்கிற உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். வேதம் சொல்லுது, கிதியோன் வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமேன், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உடனே கிதியோன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் நடப்பான் ஏன்? அடுத்த வார்த்தை கர்த்தர் அவனுக்கு அனுப்புகிறார், இல்ல, உன்னை கொண்டு நான் பயன்படுத்துவேன். ஒரே மனுஷனை நீ முறியடிக்கிறது போல மீதியானியரை நீ முறியடிப்பாய். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல உன்னைத்தான் நான் தெரிந்து கொண்டேன். சோ கர்த்தர் அந்த கிதியோனை கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கிருபையாய் தருகிறார்.
இன்றைக்கு கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார். உன்னை கொண்டு உன் கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணி, ஹல்லேலூயா, அந்த கடன் இங்கிருந்து அடையுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இவங்க கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். எங்க அம்மா அப்பா கொடுத்தா நல்லா இருக்குமே நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறவர். உங்களுடைய திறமைகளை ஆண்டவர் பெரிதுபடுத்த போகிறார். உங்களுக்கு திறமைகளை கர்த்தர் வளர்த்த போகிறார். உங்களுக்கு நிறைய அறிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் போய் நிற்கிற இடத்துல பாதைகள் இந்த ஆண்டு உங்களுக்காக திறக்க போகிறது. உங்க பிள்ளைகளுக்காக திறக்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், வேறு எங்கும் நீர் பார்க்க வேண்டாம், மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து உனக்கு ஒத்தாசை வராது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்தி உன் மூலமாய் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. நம்ம இளைந்தவைகளை பெற்றுக்கொள்ள வைக்கிற கர்த்தர். நீங்கள் சங்கீதம் 81வது சங்கீதத்தினுடைய 16வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஆமீன். 81வது சங்கீதத்தினுடைய ஆமீன் 81ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனிலால் உன்னை திருப்தியாக்குவேன். சொல்லுங்கள், எல்லாம் சேர்ந்த வசனம் தெரியும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். இந்த உச்சிதமான கோதுமை அப்படின்னா என்ன? உச்சிதமான கோதுமைனா என்ன அப்படின்னு சொன்னா, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்படின்னா கலப்படமே இல்லாதது தான் என்னன்னா உச்சிதமான கோதுமை. அப்போ ஆண்டவர் இந்த ஆண்டுல நம்மளை கர்த்தர் எப்படி வைக்க போறாருன்னா, கலப்படமாய் அல்ல, எல்லாரும் சேர்ந்து அல்ல, அப்படி. ஆனா கர்த்தர் கலப்படம் இல்லாத, யாரையும் சேர்க்காத ஒரு நல்ல குவாலிட்டியான உச்சிதமான கோதுமையினால் உங்களையும் என்னையும் திருப்தியாக்குற கர்த்தர். கன்மலையின் தேனிலால் அப்படின்னா, அந்த கன்மலையின் தேன் அப்படின்னு சொல்றது யாருக்கும் கிடைக்காத அரிதான ஒன்று. கர்த்தர் அதனால நம்மளை கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் திருப்தியாக்க போகிறார். ஸோ இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்கிறார், உங்களை மட்டும் கொண்டு, உன்னை கொண்டு உங்கள் கடன் மாற போகிறது. யாரை கொண்டு? உங்களை கொண்டு. அந்த கடன் முழுவதுமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்களை கொண்டு. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களை கொண்டு, வேறு எங்கிருந்தும் அல்ல, உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை கர்த்தர் சமாதானத்துக்குள்ள கர்த்தர் நடத்த போகிறார். உங்களை கொண்டு ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். 2 கரங்களை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நம்புகிறவர்கள், ஹல்லேலூயா, இந்த வருடம் ஆமென் எனக்கான வருடம், கர்த்தர் என்னை நினைக்கிற ஒரு வருடமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஸ்தோத்திரம். சத்தத்தை எல்லாரும் உயர்த்தி, அப்பா ஸ்தோத்திரம், நீர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிறவர். என்னை கொண்டு உச்சிதமான கோதுமையினால் அவர் என்னை போஷித்து, கன்மலையின் தேனினால் என்னை ஆமென் ஹல்லேலூயா திருப்தியாக்குகிற கர்த்தர். ஆமென். கலப்படமே இல்லாமல், யாரையும் கலக்காமல், என் ஒருவனை கொண்டு, என் கரத்தை கொண்டு அவர் துவங்கின காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னை கொண்டு நீர் அதை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், என்னை கொண்டு நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஆண்டவர் நேற்றைக்கு ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்றை மாற்றவே மாட்டார். அவர் சொன்னது தான். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். அவர் எப்பவுமே மாற்றி சொல்லுகிற தேவன் அல்ல. நீங்கள் பிழையாமை குறித்து வேதம் சொல்லுது. அந்த பாலாக்கு என்கிற ராஜா அவனோட கூலி பொருந்தி பேசும்போது, இல்லை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீ அவர்களோட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். 2வது டைம் பெரிய பெரிய ஆட்களை பாலாக்க அனுப்பின உடனே இந்த தீர்க்கதரிசிக்கு திருப்பி ஒருவேளை சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி அவன் கடந்து போறான்.
ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் சொன்னதே அதுல மாற்றமே இல்லை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒன்று செய்வேன், உனக்குள்ளே நான் வாசம் பண்ணி. ஆமென். நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணி நம் மூலமாய் அவர் மகிமைப்படும்படியாய் விரும்புகிறார். இந்த வருஷம் என் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். நீங்க ரெடி ஆகுங்க, நீங்க ஆயத்தமாகுங்க. நீங்க அதற்காக ப்ரிப்பரேஷன் ஆனா போதும், வேற யாரையும் பண்ணாதீங்க. கர்த்தர் வேற யாரை, படிப்பறிவு இல்லாத நம்மை கொண்டு கர்த்தர் நடத்த முடியும். திறமையே இல்லாத நம்மை கொண்டு கர்த்தர் உயர்வை கர்த்தர் கொடுக்க முடியும். சுற்றி அவ்வளவு எதிர்ப்பு இருக்கிற நம்மை கொண்டு அதற்கு தகுந்தது மாதிரி கர்த்தர் உங்களை அழகாய் உருவாக்கி கர்த்தர் சகல ஞானத்தையும் கர்த்தர் தந்து. ஆமேன், ஆமேன். இயேசுவே, இது தீர்க்க தரிசனமாய் அப்படியே நிறைவேறட்டும். ஆமேன். சுத்தி பார்க்கிற நிறைய பேர் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். படிப்பினால் அல்ல, திறமையினால அல்ல, சொந்தக்காரலாய் அல்ல, அவங்க அப்பா பெரிய ஆளாய் இருக்கிறதுனால அல்ல, இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஆமேன். உங்களை குறித்து ஒரு செய்தி பேசப்படும், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பேசுவார்கள். என்ன பேசுவார்கள் என்றால், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். தேவ பிள்ளையே, இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் காண போகிறார்கள். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்ததை வைத்து அவனுடைய கரத்தை, அவன் தோன்றின துறவை, அவன் போடுகிற அந்த ஆசீர்வாதத்தை அவன் விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு அந்த வருடத்திலே 100 மடங்கு கர்த்தர் பதில் தந்தார். பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த பிளெஸிங் தான் நம்முடைய தலையின் மேல இருக்க போகுது. யார் வேணாலும் நம்மளை துரத்தலாம், யார் வேணாலும் நம்மளை வேண்டான்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல மறைவாய் கொண்டு வச்சு கர்த்தர் உங்களை வளர்த்தி உங்கள் மூலமாய் நீங்கள் ஒரு ஆலமரம் போல நீங்கள் வளருவீர்கள். நீங்கள் கொடிகளோடு நீங்கள் வரவீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன். மகளே, உதவிக்காக தேட வேண்டாம், மகனே, உதவிக்காக தேடி போக வேண்டாம். கர்த்தருடைய கரம் உங்களிலே கடந்து வந்து இந்த வருஷம் கர்த்தர் என்னில் மகிமைப்பட போகிறார். என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த 4 வசனத்தை வாசிக்கும் போது அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். அப்படின்னா 17, 18 கூட வாசிக்கலாமே. ஆமேன். 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிக்கலாம். அங்கே தாவீதிற்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அங்கே தாவீதிற்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்மளே கர்த்தர் மகிமைப்பட போகிறார். வாஸ்த ஸ்தலத்தை தூரத்திலே அல்ல, நம்ம தூரத்தில் போக வேண்டாம். நமக்குள்ளே கர்த்தர் தங்கி நம்ம பிளஸ் பண்ணி நம்மளை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அதிலே ஒரு மனிதன் தான் யார் அப்படின்னு சொன்னா, தாவீது. இந்த தாவீதற்கு எங்க பார்த்தீங்கன்னாலும் தாவீதற்கு கூட இருந்தது யார் அப்படின்னா, கர்த்தர் ஒருவர் மட்டுமே கூட இருந்தார். அவனை முதலிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்றதுக்காக சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டிற்கு வரும்போது ஈசாய் என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளையை குறித்து தப்பே பண்ணியிருந்தா கூட நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பிள்ளையை குறித்து பெருமையா பேசுவாங்க. இதுதான் தாயார் தகப்பனாருடைய வழக்கமே. இதான் பிள்ளையை குறித்து சொந்த அம்மா அப்பா எப்பவுமே தப்பா பேச மாட்டாங்க. அப்படின்னா ஏதாவது பையன் நல்ல பையனான்னு கேட்டா, ஆமாங்க நல்ல பையன் தாங்க, என்ன கொஞ்சம் கோவப்படுவான், மற்ற மாதிரி ஒன்றும் இல்லை, ஆனா ரொம்ப நல்ல பையன். பொண்ணு நல்ல பொண்ணா, ஐயோ தங்கமான பொண்ணுமா, ஆனா அவ்வளோ பிரச்சனை இருக்கும். வெளியே சொல்லும் போது என்ன, எனக்கு பொண்ணு மாதிரிலாம் வராது. அப்போ ஒரு அம்மா அப்பா ஒரு பிள்ளையை யாராவது ஒருத்தர் கனப்படுத்த விரும்பினா, ஒரு போஸ்டிங் கொடுக்க விரும்பினா, இதுக்கு உங்க பிள்ளை தகுதியா, இதுக்கு உங்க பிள்ளைக்கு கொடுக்கலாமா, இந்த பிள்ளைக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எந்த அம்மா அப்பாவும் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தன்னுடைய பிள்ளைக்கு வேண்டாம் என்று சொல்லவே மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த தாவீது முதலாக அபிஷேகம் பண்ணப்படும் போது தன்னுடைய பிள்ளை நல்ல பையன் தான்,
அப்படின்னா தாவீது ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. அவனுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற 100 ஆடுகளை பொறுப்பாய் பார்த்து கொள்ளுகிற ஒரு பிள்ளை. நல்ல கேரக்டர், எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறான். தன்னுடைய தகப்பன் தான் சொல்லணும், அவன் ஆள் தான் சின்ன பையன், அவன் ஆள் தான் இப்படி இருக்கிறான், ஆள் தான் வயசு தான் அவனுக்கு குறைவு, ஆனா இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, நல்ல ஜெபம் பண்றேன், பக்தி உள்ள பிள்ளை. என்னதான் இருந்தாலும் தாவீதுனுடைய பக்தியை அவங்க தகப்பனார் பார்க்காம இருக்கவே முடியாது. ஆனா அந்த இடத்துல யாருமே தாவீதற்காக ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எங்க அப்பா ஒரு சாட்சி சொன்னா நல்லா இருக்குமே, எங்க அம்மா ஒரு சாட்சி சொல்லக்கூடாதா, என் கூட இருக்கிறவங்க ஒரு சாட்சி சொல்லக்கூடாதா, அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா கிடைச்சிருக்கும்ல, அவங்க சைன் போட்டா கிடைச்சிருக்கும்ல, அவங்க ஒரு வார்த்தை சொன்னா கிடைச்சிருக்கும்ல. இதே அனுபவம் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீதற்கு யாருமே அவனோட கூட விட்டாலும் தாவீதின் பேரிலே கர்த்தர் பிரியமுள்ளவனாய் இருந்து கர்த்தர் தாவீதை அவனுக்குள்ளே வாசம் பண்ணி அந்த தாவீதின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. எல்லா இடத்திலையும் தாவீதை கொண்டு அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீதை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீதை கொண்டு சுத்தி இருக்கிற ராஜாக்களை கர்த்தர் ஜெயிக்க பண்ணினார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்ம தலைமையில வச்சு உங்களை கொண்டு கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க போகிறார். உங்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்க போகிறது. உங்களை கொண்டு கர்த்தர் அந்த கடனை அடைக்க பண்ண போகிறார். உங்களை கொண்டு அந்த வீடு கட்டப்பட போகுது. உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு வாகனத்தை கர்த்தர் வாங்க உதவி செய்ய போறார். கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை அடுத்த படிக்க கர்த்தர் கொண்டு போக போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு தலைமைத்துவத்தை ஆண்டவர் கர்த்தர் கொண்டு போற போறாரு. கர்த்தர் உங்களை கொண்டு இழந்த அந்த பேரை உங்க குடும்பத்திற்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு சொந்தங்களின் மத்தியிலே கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தினுடைய தலையை நிமிர பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு இந்த யுத்தத்திற்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு எல்லை எங்கும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் நதியை போல கட்டளையிட போகிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு காரியம் அல்ல, பல காரியத்தை கர்த்தர் செய்கிற ஒரு கரங்கரை விளக்காய் மாற்றுகிற போறார். அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே இயேசுப்பா, அந்த அபிஷேகம் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மேல யோசேப்பு என்கிற ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டு கர்த்தர் அவன் மூலமாய் மகிமைப்பட்டு அந்த குடும்பத்தையே பராமரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதை மறந்துடவே கூடாது. கர்த்தர் திரும்ப திரும்ப ஆணித்தரமா கர்த்தர் சில இடத்துல பேசுறாரு. உன்னை கொண்டு கேட்கல, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஒண்ணு கேட்பீங்க, நானான்னு தான் கேட்பீங்க. என்ன கொண்டா? என் வீட்டிலே கழிச்சு போட்ட ஆள் நான் தானே, நான் ஞானமே இல்லாத ஆள் நானும் தானே. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. 10 பேரிடத்துல நான் தான் ஹெல்ப் வாங்குறது மாதிரி இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. நிறைய பேர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறத நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. உங்களை கொண்டு குடும்பத்தை கட்ட போறாரு. உங்களை கொண்டு சகல காரியத்தையும் கர்த்தர் செய்ய போறாரு. ஆகாது என்று தள்ளின இந்த கல் தலைக்கு மூளை கல்லாய் மாறும். நீங்க ஜபத்தோடு இந்த செய்தியை கேளுங்க, ஜபத்தோடு இன்னைக்கு கடந்து போங்க. என்னை கொண்டு கர்த்தர், என்னை கொண்டு. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே என்னை கொண்டு. இந்த வருஷத்தினுடைய தலைப்பே என்னை கொண்டு. நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். இல்ல, உங்க வார்த்தைக்கு நடுங்குகிற ஒரு நாளை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களை கொண்டு தீர்வு கிடைக்காத சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை கொண்டு மிக பிரம்மாண்டமான காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை கொண்டு. சோ அங்கே இந்த தாவீது ஆண்டவர் அப்படி தாவீதுக்குள்ள கர்த்தர் வந்து தாவீது என்கிற ஒரு மனுஷனுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம, யாருடைய உதவியுமே இல்லாம அந்த மனுஷனை கொண்டு குடும்பத்தை கட்டினார், அந்த மனுஷனை கொண்டு தேசத்தை கட்டினார், அந்த மனிதனை கொண்டு அவரை கட்டினார். எல்லாத்தையும் அந்த ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்தார். அப்ப இந்த அதிகாரத்தில் 132வது சங்கீதத்தினுடைய 17வது 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு 3 காரியத்தை கர்த்தர் இந்த தாவீதிற்காக செய்கிறார். அதை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக வேகமாய் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 17வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தாவீதிற்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அங்கே தாவீதிற்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். ஆமென்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொம்பு அப்படின்னா அங்கே தாவீதிற்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் அப்படின்னா, இந்த தாவீது என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு கர்த்தர் அவனை பயன்படுத்தும் போது அவனுக்கு கொடுக்கிற கர்த்தர் இந்த தாவீதிற்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். இந்த கொம்பு அப்படின்றது என்ன, எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, பெலத்திற்கு அடையாளம். அப்படின்னா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, இனி தாவீதிற்கு ஒரு அசூர பெலம் கர்த்தர் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இன்றைக்கு இந்த திருச்சபை மக்களுக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்க போறார். உங்களுடைய சிந்தையை ஆண்டவர் பலப்படுத்த போறாரு, உங்களுடைய மனசை ஆண்டவர் பலப்படுத்த போறாரு. எங்கெல்லாம் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். தாவீதிற்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணினது போல உங்களை கர்த்தர் பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காண்டாம் மிருகத்திற்கு ஒத்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலன் கிடைக்க போகிறது. சவால்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பலன் கிடைக்க போகிறது. இந்த ஆண்டு நீங்கள் முன்னேறுகிறதற்கு கர்த்தர் ஒரு பலத்தை கர்த்தர் முளைக்க பண்ண போகிறார். கர்த்தர் பலன் தர போகிறார். இனிமேல் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அந்த சூழ்நிலையை சகிக்கிறதற்கு உங்களுக்கு பலன் வரும். அந்த பிரச்சனையை தாண்டுகிறதற்கு உங்களுக்கு பலன் வரும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஒரு அசூர பலத்தை, கொம்பை போல கொம்பாய், ஓ பலத்தினால் இடை கட்டுகிற கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும்படியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனி பலவீனத்திற்கு கண்டிப்பாக இனி பலவீனத்திற்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய தேவன் என்ன பண்ணுகிறவர் அப்படின்னா, நம்மை தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர், நம் மூலமாய் சில காரியத்தை செய்கிற கர்த்தர். முதலாவதாக நமக்கு என்ன கொடுக்கிறார்னா, கர்த்தர் பலத்தை தருகிறார். எனக்கு பலத்தை தருகிறார். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு பலத்தை தருகிறார். அத்தனை பேரும் பலவீனமாய் மனசளவில் இருக்கும்போது தாவீதை மட்டும் கோலியாத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு பலத்தை தர்றார். அவருக்கு அந்த பயமே இல்லை. அவருக்குள்ள அந்த தைரியம் உள்ளுக்குள்ள கடந்து வருது. அந்த பலன் அவருக்கு கிடைக்குது. அத்தனை பேரும் யுத்த வீரர்கள் தான். அத்தனை பேருடைய கையிலையும் பட்டயம் இருக்கிறது. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, எதிரியை எதிர்கொள்றதுக்கு பலனே இல்லை. எதிர்கொள்றதுக்கு பலன் இல்லாதனால எதிரி கத்தும் போது அத்தனை பேரும் திரும்பி போறாங்க. ஆனா தாவீதுனுடைய கையில எந்த ஆயுதமும் இல்லை. ஆனா ஆண்டவர் அவனை என்ன பண்ணி வச்சிருந்தார்னா, கர்த்தர் அவனை பலப்படுத்தி வச்சிருந்ததுனால தனக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பிரச்சனையை தைரியத்தோடு அவன் சந்திக்கிறதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் முதலாவதாக அங்கே தாவீதிற்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அங்கே தாவீதிற்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். கொம்பு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பெலன். சொல்லுங்க, பெலன். ஸோ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்மளை கர்த்தர் செலக்ட் பண்றாரு. கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்ட கர்த்தர் அந்த மகிமைப்படுவதற்கு, நம்மை கொண்டு செய்வதற்கு முதல்ல கர்த்தர் என்ன கொடுக்கிறார்னா, பலன் தருகிறார். நம்ம ஜெபிக்க வேண்டியதும் ஒண்ணுதான். இந்த வருஷம் நீங்க எனக்கு என்ன தாங்கன்னா, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் எப்படி இருக்கணும், நான் சோர்ந்தே போகக்கூடாது, மனம் தளர்ந்தே போகக்கூடாது. எந்த பிரச்சனையை பார்த்தோம் ஒரு தேவனுடைய பிள்ளை பலவீனப்பட்டு நீங்க போகக்கூடாது. நீங்க மனசு அளவில் பலவீனப்பட்டு போகக்கூடாது. நீங்க சிந்த அளவில் பலவீனப்பட்டு போகக்கூடாது. இந்த வருஷம் நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க பலனா இருக்கணும். நீங்க பலனா இருக்கணும். நீங்க எல்லாத்தையும் எப்படி சந்திக்கணும்னா, பலத்தோட சந்திப்பதுக்குரிய கர்த்தர் கிருபையை தருவார். நான் சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அசூர பலன் உங்களுக்கு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு அசூர பலன். உங்களை பார்க்கிற அத்தனை பேரும் இந்த பலன் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்கிற அளவிற்கு பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல வந்து இறங்கின உடனே அவனுடைய உடம்புல கட்டப்பட்டிருந்த அந்த கயிறுகள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது தீ பட்டது மாதிரி அப்படியே அத்தனையும் அப்படியே போயிருச்சாமா. நான் நம்புறேன் இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை தருவார். அப்பொழுது உங்களை கட்டி இருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுந்து போகிற அளவிற்கு அந்த பலன் உங்களை தேடி வரப்போகிறது. அந்த கட்டு உங்களை கட்டி வைக்க முடியாது. இதுவரைக்கும் கட்டு அந்த கயிறுகள் நிறைய பேரை கட்டி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பலன் உங்கள் மேல வரும். சிம்சோன் வந்து வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய ஆவியானவர் அவன் மேல ஊற்றின உடனே ஒரு பலம் வருது பாருங்க. பலன் வந்த உடனே கழுதையினுடைய தாடை எலும்பு,
கழுதையினுடைய தாடை எலும்ப வைத்து 1000 பேரை மேற்கொள்றானா. எப்படி முடியும்? 1000 பேர் எப்படி? 1000 பேர், 1000 பேரை ஒத்த மனுஷனா ஒரு கழுதையினுடைய தாடை எலும்ப மட்டும் வச்சுட்டு மேற்கொள்ள முடியாது. அப்ப அந்த அளவிற்கு அவனுக்கு என்ன இருந்ததுன்னா பலன். நான் நம்புறேன் உன்னதமான தேவனுடைய பலன் உங்கள் மேல இந்த வருஷம் வர்றதுனால சாதாரணமானது உங்க கையில கொடுப்பாங்க. அந்த சாதாரணமானது உங்க கையில வந்து உங்களுக்கு ஆண்டவருடைய பலன் இருக்கிறதுனால அது பெரிய காரியத்தை செய்ய போகிறது, பெரிய விடுதலையை கொண்டு வர போகிறது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். அந்த எதிரியை சந்திப்பதற்கு பலப்படுத்துவார், அந்த பிசினஸ் செய்கிறதுக்கு ஆண்டவர் பலப்படுத்துவார், அந்த குடும்பத்தை நடத்துகிறதற்கு ஆண்டவர் பலப்படுத்துவார். நல்ல கைகளை தட்டி இயேசுவே நீர் என்னை பலப்படுத்துகிற கர்த்தர், பலப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். நான் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பலத்தை பார்த்து பிரமிச்சு போனது சுவிட்சர்லாந்து வந்து ஊழியத்திற்காக போகும்போது அங்கே அதுலேருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க என்னை பார்க்கறதுக்காக. ஆன்லைனில் அட்டன் பண்ணாங்க. ஹோலாண்ட் தேசத்துலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அந்த பெலன், அந்த சிஸ்டர் அந்த பிரதருக்குள்ளே இருக்கிற பெலன் என்னால் அப்படியே ஜீரணிக்கவே முடியாத அளவிற்கு பெலன். அவர்களுக்கு 2-3 குழந்தைகள், 2 பிள்ளைகள் வந்து ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வாயினால சாப்பிட முடியாது. அவங்க இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் 2 ஹோல் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் 2 பேரும் வாலிப பிள்ளைகள், 2 பேரும் பெண் பிள்ளைகள், ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகள். அவங்களுடைய இடுப்பு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்தில் வந்து அந்த மிஷினில் வந்து அந்த சாப்பாடை நல்லா அடித்து அதை வந்து அந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். அது வந்து அவங்க ட்ராவல் பண்ண அது வந்து ஃபீடிங் மாதிரி உள்ளே போயிடும் அந்த சாப்பாடு. அப்போ முன்னாடி பிரதர் கார் ஓட்டுறாரு, முன்னாடி சீட்டு காலியாக இருக்குது. இவங்க முன்னாடி உட்காராம நெருக்கி பின்னாடி உட்கார்ந்தேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் முன்னாடி உட்கார வேண்டியதானே சிஸ்டர், ஃப்ரீயாக தானே இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை பாஸ்டர் அப்போ தான் அவங்க காமிக்கிறாங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மிஷினை நான் மாற்றணும், அதனால் பின்னாடி உட்கார்ந்தா தான் வசதியாக இருக்கும், நான் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளைகள் வந்து இன்னைக்கு 16 வயது பக்கத்தில் ஆயிடுச்சு. இத்தனை வருஷ காலமாய் அவங்களுடைய முகத்தில் அந்த சந்தோஷம் குறையவே இல்லை, அவங்களுடைய உற்சாகம் குறையவே இல்லை. தன்னுடைய 2 பிள்ளைகளும் இப்படி இருக்கு, 2 பிள்ளைகளையும் வந்து ஒரு குழந்தைய மாதிரி 2 பேரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அவங்க அழுததோ, ஒரு நாள் கூட சோர்வா இருக்குன்றதோ, இப்படி ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சார்ன்றதோ அவங்கள்ட்ட நான் கேள்விப்படலை, ஒரு வார்த்தை கூட கேட்கல. எப்படி நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க சிரிச்சுட்டே, கர்த்தர் எங்களை என்ன பண்ணியிருக்கிறார்னா, கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பலன் வரும்போது நம்முடைய கஷ்டம் என்னவா தெரியாதுன்னா சுமைகள் லகுவாய் மாறும். இதுவரைக்கும் உங்களுடைய சுமைகள் கடினமா இருந்திருக்கலாம், இவ்வளவு சுமக்கிறனேன்னு கழுத்து வலிக்கிறது மாதிரி உங்களுக்கு பெரிய பாரமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த இயர்னுடைய கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன், மகிமைப்படுவதற்கு உன்னை நான் பலப்படுத்துவேன். தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு அசூர பலம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வரையும் வந்து பிடிக்கட்டும். இனி நீங்கள் பலனடைய போகிறீர்கள், பலவீனமான சரீரங்கள் பலனடைய போகிறது. எல்லா பக்கத்திலும் ஒரு பலன், மைண்ட கர்த்தர் பலப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உண்மையானது ஆனால் என் தலையின் மேல் அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி சத்தமாய் வேலை ஸ்தலத்திலே இதுவரைக்கும் அழுத நீங்கள் இனி அழ மாட்டீர்கள். கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தந்திருப்பாரு. அங்கே இருக்கிற வார்த்தைகள் உங்களை சேதப்படுத்தாத அளவிற்கு கிறிஸ்து இயேசு உங்களை பலப்படுத்தி இருப்பாரு. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி கணவனாருடைய வார்த்தை உங்களை வருத்தப்படுத்தாது, மனைவியினுடைய வார்த்தை உங்களை வருத்தப்படுத்தாது. காரணம் கிறிஸ்து இயேசு அதை தாங்கக்கூடிய பலத்தை உங்களுக்கு, ஆமென். அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை நான் முளைக்க பண்ணுவேன். அங்கே ஒரு கொம்பு, தாவீதிற்கு என்று ஒரு கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை, தொடர்ந்து வாசிக்கலாம். அங்கே தாவீதிற்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். நம்பர் 2, இரண்டாவதாக சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுவதற்கு, அந்த ஒரு மனுஷனை கொண்டு சகலவத்தையும் கர்த்தர் செய்கிறதற்கு, இரண்டாவது அவன் மேல ஆண்டவர் ஒரு அனாயிண்டிங் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன அனாயிண்டிங் வச்சிருக்கிறார்னா, கர்த்தர் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறார்.
பெலன் என்கிற ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது இந்த இடத்துல நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது உங்கள் மூலமாய் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்கு இரண்டாவதாக உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்த போகிறார். விளக்கு அப்படின்னு சொல்றது வெளிச்சம் கொடுப்பது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தரப்போகிறார். இந்த ஆண்டிலே இருள்கள் எல்லாம் வெளிச்சமாய் மாறப்போகிறது. உங்க கண்களுக்கு தத்துருவமாய் தெரிய போகிறது. போகிற வழி இன்னதென்று தெரியாமல், பாதை தெரியாமல் சிலர் தடுமாறி கொண்டிருக்கலாம். எந்த முடிவு எடுக்கிறது, எதை டிசைட் பண்றதுன்னு தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு ஒரு இருளான ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் உங்களுடைய பாதைகளிலே ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். முன்பாக என்ன இருக்கிறது என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உங்களுக்குள்ளே கடந்து வரும். முன்னாடி இருக்கிற பள்ளத்தை நீங்கள் இனி கண்டு கொள்வீர்கள். முன்பாக உங்களிடத்திலே நல்லவர்களை போல பேசி பின்னாடி உங்களுக்கு விரோதமாய் வஞ்சகம் செய்கிறவர்களை நீங்க வெளிச்சமா கர்த்தர் உங்களுக்கு மாறுறதுனால அந்த வெளிச்சம் அதை காமிச்சு கொடுத்துரும். இனி நீங்கள் அதை காண்பீர்கள். கர்த்தர் அந்த வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். இந்த இயர் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உங்களுக்கு தரும்படியாக, புதையல்களை நீங்கள் கண்டுபிடிக்கும்படியாக கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். மறைவிடத்தில் இருக்கிற சில சம்பாத்தியங்களை நீங்கள் போய் அடைவதற்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தரப்போறார். இது முழுக்க முழுக்க இந்த வாரம் தீர்க்க தரிசனமான வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. Thank you Jesus. மறை பொருளை கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை இதோ அனுப்புகிறார். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கிற நிறைய காரியத்தை நீங்கள் இந்த வருஷம் வெளிச்சமாய் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் நல்ல கைகளை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அறியாததை கூட அறிய வைப்பதற்கு கர்த்தர் வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த பிரகாசம், இந்த வெளிச்சம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தேவை. நம்ம இருளின் பிள்ளைகள் அல்ல. நம்ம யார் அப்படின்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஒரு பிரைட்னஸை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு தருவார். நீங்கள் இது ஒரு ஜெப குறிப்பாக வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் போகிற பாதை இருளாக இருந்தால் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதே பாதை வெளிச்சமாக இருக்குன்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துடும். ஸோ நமக்கு சில வியாபாரங்கள், சில வருமானங்கள் சிலருக்கு மறைக்கப்பட்டிருக்குது, தெரியல, வெளியே தெரியல, அப்படியே மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கறதுனால இன்ன இடத்துல இருக்குது, இப்படி நீங்கள் போகலாம், இதை இப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை இந்த வருஷம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்த உங்களுக்காக கர்த்தர் ஒரு விளக்கை ஏற்றுவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிற இருளை அவர் வெளிச்சமாக்குவார். இருளை அவர் வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக அந்த 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 18வது வசனம். அவன் சத்துருக்களுக்கு ஆமென் வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக கிரீடம் பூக்கும். எது பூக்குமாமா சொல்லுங்க. அதுவும் யார் கிரீடம்? இன்னொருத்தருடைய கிரீடம் அல்ல. ரொம்ப அழகா அதில் அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். உங்களுக்குரிய கிரீடத்தை கர்த்தர் இந்த ஆண்டு ஆமென் ஒரு கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்து, எங்கெல்லாம் நீங்கள் சிறுமைப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சியை ஆமென் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சியை, உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஆமென் உங்களுக்கு ஒரு கிரீடத்தை, உங்களுக்கு ஒரு நன்மதிப்பை ஆமென் கர்த்தர் இந்த வருடம் ஏற்படுத்துவேன் என்று தாவீதுக்கு சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
நிறைய இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, நிறைய இடத்துல உங்களுக்கு எதிர்ப்பு, நிறைய இடத்துல உங்களுக்கு விரோதமான மனிதர்கள். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கான கிரீடம் உங்கள் தலையின் மேல் இந்த வருடம் வைக்கப்படுகிறது. கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தரப்போறாரு. சொந்தங்கள் மத்தியில கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தரப்போறாரு. வேலை ஸ்தலத்தில் இந்த ஆண்டு நிறைய பேர் நீங்கள் அங்கீகரிக்கப்பட போகிறீர்கள். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு முத்திரையை கர்த்தர் கொடுத்து அநேக ஜனங்கள் மத்தியிலே எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவர். ஹல்லேலூயா. சோ 3 காரியத்தையும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். 1, அவனுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நம்பர் 2, இரண்டாவதாக அவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். நம்பர் 3, அவனுக்குரிய கிரீடம் பூக்கும். ஹல்லேலூயா. யாருக்கு? ஒரு பர்சன், ஒரு நபர். அந்த ஒரு நபர் மூலமாய் இத்தனை காரியத்தையும் கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை கொண்டு, உங்களை கொண்டு, உங்களை கொண்டு, என்னை கொண்டு. சொல்லுங்க ஒரு 10 டைம் கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, என்னை கொண்டு, என்னை கொண்டு. என் முகத்தை ஆண்டவர் பார்த்து என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற அந்த ஒரு மனுஷன் மூலமாய் கர்த்தர் கப்பலிலே இருந்த அத்தனை பேரை காப்பாத்தினேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் அந்த பவுலே, பவுலே நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும். யாரு யாரு ராயனுக்கு முன்னாடி நிற்கணும்? அவங்க இல்ல, அவங்க போறாங்க போல. நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும். நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டியதுனால ஒன்றை மட்டும் இல்லை, உன் கூட இருந்த அத்தனை பேரை நான் என்ன பண்ணேன்னா, அப்போ யார் பெரிய ஆளுனா நீங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பர்சனலா தனித்தனியா தனித்தனியா. ஹல்லேலூயா. உன்னில் நான் மகிமைப்படுவேன். கர்த்தர் உங்களில் மகிமைப்பட போறாரு. கர்த்தர் உங்களை கர்த்தர் உயர்த்த போறாரு. ஹல்லேலூயா. அப்பாட்ட நான் வாங்க வேண்டாம், அம்மாவனிடத்திலிருந்து நாங்கள் வாங்க வேண்டாம். என்னை ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். என்ன ஆண்டவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எழும்பி நிற்கலாமா எல்லாரும்? Thank you Jesus. ஹல்லேலூயா. சீயோனை அவர் தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி கர்த்தர் விரும்பினார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி கர்த்தர் விரும்பினார். கர்த்தர் விரும்பினார். கர்த்தர் விரும்பினார். கர்த்தர் என்னை கொண்டே செய்ய வேண்டும் என்று அவருடைய பெரிய விருப்பம். வேறு எவரையும் கொண்டு அல்ல, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும் என்று அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. Thank you Jesus. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னை கொண்டு, ஆமென், என்னை கொண்டு, என்னை கொண்டு செய்ய நினைத்ததை செய்கிற கர்த்தர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தனியா ஒரு மனுஷியா இருந்துட்டு இவ என்ன பண்ணிடுவான்னு நினைக்கிறாங்கல்ல, உங்களை கொண்டு தான் கர்த்தர் அந்த பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. 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 இவன் என்ன பண்ணிர போறான்னு கேட்டவங்க மத்தியில கர்த்தர் சொல்றார், உங்களை கொண்டு, கர்த்தர் உங்களை கொண்டு. ஜெபம் பண்ணுங்க பிரதர், சத்தத்தை உயர்த்தி. இந்த வருஷம் அப்படிதான். எஸ், உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போறாரு. உங்களை கொண்டு. பலவீனமா இருக்கிறேனே, பலவீனம் பட்டு இருக்கிறேனே, இல்ல பரவாயில்ல, கர்த்தருக்கு பலவீனப்பட்டவங்க போதும். பலவீனன்னு சொல்றீங்கல்ல, அது ஆண்டவருக்கு போதும். கர்த்தர் அந்த பலவீனமான பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவர் மட்டும் நம்மளை முன்குறிச்சிட்டாருன்னா போதும். ஆண்டவர் மட்டும் நம்மளை முன்குறிச்சிட்டாருன்னா போதும். ஆமென். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் சீயோனை, சீயோன் அப்படின்றது யாரு? சீயோன் அப்படின்றது யாரு? நான் தான் சீயோன். சீயோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். வாசஸ்தலம்னா வீடு. அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய மாளிகையில் வேணாலும் ஏசப்பா இருக்கலாம். ஆனால் என்ன, அவர் என்ன தெரிஞ்சு கொண்டு எனக்குள்ள வாசம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்பினாரா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம். அதனால ஆண்டவர் எல்லாத்தையும் யாரை கொண்டு செய்ய போறாருன்னா, இனி என்னால் முடியாது நீங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. என்ன நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. என் கை தானே நஷ்டப்பட்டுருச்சு, என் கை நஷ்டத்தை பார்த்துச்சுன்னா லாபத்தையும் பார்க்க வைக்கிறதுக்கு கர்த்தர் வாங்க.
அல்லேலூயா. என்னை எப்படி வேணாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும், என்னை எப்படி வேணாலும் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கைகள், தசம பாகங்களை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்தில் இன்னும் இரண்டாவதாக இன்றைக்கும் வாக்குத்தத்தத்தோடு எங்கள் மத்தியில் கடந்து வந்தீர்களே, நான் உன்னை பலப்படுத்துவேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, நன்றி. உனக்கு ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உன்னை பலப்படுத்துவார், உனக்கு ஒரு கிரீடம், ஒரு புகழ்ச்சியை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.